الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணித்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை விட்டு உடனே தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பிக்காமல் மதீனாவை நோக்கி, மாறாக மக்காவுக்கு சற்று வெளியே சௌர் என்கிற குகையில் 3 நாட்கள் இருந்தார்கள். 3 நாட்கள் சௌர் என்கிற குகையில் தஞ்சமடைந்திருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார், ஹிஜ்ரத் பயணத்தை. இந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவை நோக்கி வழிகாட்டியவர், கைடு, வழிகாட்டக்கூடியவர் அப்துல்லா பின் உரைகித் என்பவர் என்று சொல்லியிருந்தோம். எனவே இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் பொதுவாக மக்கள் மதீனாவுக்கு எந்த வழியிலே செல்வார்களோ அந்த வழியிலிருந்து அழைத்து செல்லாமல், மாறாக தாமதமாக போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை என்று ஒரு நீண்ட வழியை தேர்ந்தெடுத்தார்கள். கடலுக்கு அருகில் உள்ள பகுதியிலிருந்து செல்வது என்பதை, இந்த வழியை தேர்ந்தெடுத்து ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பித்தார்கள். எனவே இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி தன்னுடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். உடனே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தால் மக்கத்து காஃபிர்கள் தேடுதல் வேட்டையில் என்ன செய்வார்கள்? மக்காவுக்கு வெளியே ஒவ்வொரு இடத்திலும் மக்களை அனுப்பியிருப்பார்கள். எனவே உடனே பயணத்தை ஆரம்பித்தால் அந்த மக்கத்து காஃபிர்கள் வந்து பிடித்துவிடக்கூடும் என்றுதான் ரசூல் அவர்கள் உடனே பயணத்தை ஆரம்பிக்காமல் உள்ளே இருந்தார்கள். யாரும் யோசித்து பார்த்திருக்க மாட்டார் முகமது அவர்கள் மக்காவிற்குள்ளே இருப்பார்கள் என்று. மாறாக உடனே மதீனாவை நோக்கி வெளியேறியிருப்பார் என்றுதான் அவர்கள் யோசித்திருப்பார்கள். எனவே இப்படியெல்லாம் ரசூல் அவர்கள் பல திட்டங்களின் அடிப்படையில் இதை செய்கிறார். இதை 3 நாட்கள் சௌர் குகையில் தங்கிய பிறகு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். மக்காவை விட்டு வெளியேறக்கூடிய அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்தோடு மன சங்கடமாக மக்காவை நோக்கி திரும்பி நின்று சொன்னார்கள், வல்லாஹி இன்னக லகைரு அர்தின் இன்னகி லகைரு அர்தில்லாஹி வ அஹப்பு அர்தில்லாஹி இலைய லௌலா அன்னி உஹ்ரிஜ்து மா ஹரஜ்து. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் பூமியில் நீதான் எனக்கு சிறந்த இடமாக இருந்தாய். அல்லாஹுடைய பூமியில் என்னிடத்தில் மிக பிரியமான இடம் நீதான். இந்த மக்கள் என்னை வெளியேற்காமல் இருந்திருந்தால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளில் எந்த அளவிற்கு வருத்தம், ஆழமான ஒரு துக்கம் இருக்கிறது என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் வேறு வழி இல்லை. இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக, மார்க்கத்திற்காக இந்த தியாகங்களை செய்தாக வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருந்து மக்காவை விட்டு வெளியேறி விட்டார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்கினார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்கிய போது சற்று தூரத்தில் சுராகா பின் மாலிக் என்பவர் நினைச்சுகிறார், நபி அவர்களையும் அபூபக்கரையும் பார்த்து பின்தொடர்ந்து வருகிறார். எந்த ஆசையில்? எப்படியாவது இந்த குறைஷியர்கள் அறிவித்த 100 ஒட்டகங்கள் அந்த பரிசை அடைய வேண்டும், எப்படியாவது இந்த 2 பேரை பிடித்து தர வேண்டும் என்கிற ஆசையில், பேராசையில் பின்தொடர்ந்து வருகிறார். நபி அவர்களை, அபூபக்கரை நெருங்கிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து இவருடைய எண்ணம் என்ன என்று தெரிந்துவிட்டது. உடனே ரசூல் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, சுராக்காவை நீ பார்த்துக்கொள். எனவே குதிரையில் சவாரி செய்து வந்து கொண்டிருந்தார். உடனே அந்த குதிரை உடைய கால்கள் பாலைவனத்திலே மண்ணிலே பதிய ஆரம்பித்தது. அப்படியே கால்கள் உள்ளே போய் பாய்கள், அந்த கால்கள் பதிந்து விட்டன. எழுந்து நிற்க முடியவில்லை குதிரையால். எனவே சற்று நேரத்திற்கு பிறகு கால்கள் வெளியே வந்து மறுபடியும் பின்தொடரலாம் என்று நினைக்க மறுபடியும் அப்படியே நடந்தது. இப்படி 3 முறை நடந்தது. குதிரையின் கால்கள் பாலைவனத்திலே மண்ணிலே பாய்ந்திருந்த அதே நிலையில், பதிந்திருந்த அதே நிலையில் சுராகா பின் மாலிக் சப்தம் போட்டு ரசூல் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள்,
நான் யாரிடத்திலும் நீங்கள் செல்லக்கூடிய இடத்தை சொல்ல மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். தயவு செய்து வாருங்கள், வந்து எனக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்கள், எனக்கு என்னை மன்னித்து விட்டதாக ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதி தாருங்கள். ஒரு அடையாளமாக, ஒரு ஞாபகார்த்தமாக, ஒரு அடையாளமாக என்னிடத்தில் அந்த கடிதம் இருக்கட்டும். நான் வாக்களிக்கிறேன், யாரிடத்திலும் நான் உங்களை சந்தித்ததாக, இந்த இடத்தில் உங்களை பார்த்ததாக யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தான். அரபு மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில நற்பண்புகள், ஒரு சில விஷயங்களில் நல்லவர்களாக இருந்தார்கள். அதில் ஒரு விஷயம் என்ன? வாக்களித்தால் மீறமாட்டார்கள், வாக்களித்தால் மீறமாட்டார்கள். இந்த குணம் இருந்தது. எனவே ரசூல் அவர்கள் இவனை நம்பி என்ன செய்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொல்கிறார்கள். ரசூலுக்கு எழுத தெரியாது, அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள், இவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி தாருங்கள். ஏன் அபூபக்கர் அவர்கள் எழுதி தந்தது. அந்த கடிதத்தை வாங்கிய பிறகு குதிரை வெளியே வந்தது, குதிரையின் கால்கள். பிறகு இவர் சென்று விட்டார். சொன்னது போல் யாருக்கும் இந்த விஷயத்தை குறித்து சொல்லவில்லை. எப்போது இந்த செய்தியை ரசூல் அவர்களை அபூபக்கரை சந்தித்ததாக, இப்படியெல்லாம் நடந்ததாக எப்போது மக்களுக்கு அறிவித்தார்? அந்த அறிவிப்பு நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், எப்போது அறிவித்தார் இந்த செய்தி என்று சொன்னால், இவர் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொண்ட போது இஸ்லாத்திற்கு வந்தார்கள். சுராகா பின் மாலிக் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவிய பிறகுதான் இப்படியெல்லாம் நடந்த சம்பவத்தை மக்களுக்கு அறிவித்தார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் ரசூல் அவர்களை, அபூபக்கர் அவர்களை பாதுகாத்தான். ரசூல் அவர்களுடைய உச்சிக்கட்ட தவக்குள், அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே, அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் அவர்களை பாதுகாத்தான் ஒவ்வொரு கட்டத்திலும். அதேபோல் இந்த பயணத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம், நபி அவர்களும் அபூபக்கரும் அவர்களும் பயணத்தில் இருந்தபோது பசி ஏற்பட்டது. ஒரு வீடை தேடி நாடி போனார்கள். உள்ளே சென்றபோது உம்மு மஅபத் என்கிற ஒரு பெண்மணி இருந்தார்கள், வயதான ஒரு பெண்மணி, உம்மு மஅபத். அவருடைய கணவர் அபு மஅபத் வெளியே சென்றிருந்தார். ரசூல் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள், நாங்கள் பயணிகள் என்று சொல்ல ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஆடு இருந்தது, பாலை கொடுக்காத ஆடு, வயதடைந்த வயதான ஆடு. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆட்டுக்கு பால் வருமா? உம்மு மஅபத் அவர் சொன்னார்கள், இல்லை, இந்த ஆடு பால் கொடுப்பதில்லை. ரசூல் அவர்கள் அந்த ஆட்டை நெருங்கி சென்று அல்லாஹ்வின் பெயரை சொல்லி பாலை கறக்க ஆரம்பித்தார்கள். பால் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாலை கறந்து அபூபக்கருக்கு கொடுத்தார்கள், தானும் குடித்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அப்போது அந்த பெண்மணி ரசூல் அவர்களை பார்த்த அந்த காட்சியை வைத்து, ரசூல் அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருந்தார் என்பதை அபூ மஅபத் அவர்கள் வீட்டு வந்த பிறகு, யாரோ வந்து போனது போல் தெரிகிறதே, அப்படி ரசூலுடைய நறுமணத்தை வைத்து இப்படி கேட்கிறார். யாராவது வீட்டுக்கு ஒரு பெரிய மனிதர் யாராவது வந்து போனார்களா? ஆம், மக்காவிலிருந்து ஒரு நபர், தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து சென்றார். எப்படி இருந்தார் என்று அபூ மஅபத் அவர்கள் கேட்க, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்தார்கள். கண்கள் இப்படி இருந்தது, ரசூலுடைய முடி இப்படி இருந்தது என்று வர்ணித்தார்கள். அது படித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே எல்லோரும் வாய்ப்பு கிடைத்தால் அர் ரஹீக்குல் மக்தூமுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களிடத்தில் இருந்தால் அதில் இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மு மஅபதுடைய சம்பவத்தை எடுத்து நிச்சயம் படித்து பாருங்கள், எப்படி ரசூல் அவர்களை வர்ணித்திருக்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ததை பார்த்து, ரசூலுடைய அத்தாட்சியை, ஒரு மோஜிசா, பால் கொடுக்காத ஒரு ஆடு பால் கொடுத்தது, இதை பார்த்து உம்மு மஅபத் அவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் இவர் பொய் சொல்லக்கூடியவராக இருக்க முடியாது, உண்மையில் இவர்கள் ஒரு நபிதான் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். இப்படி கணித்திருக்கிறவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் இடையில் பல பேரை சந்தித்தார்கள். குறிப்பாக இடையில் யாராவது சந்தித்து நீங்கள் யார் இப்படி விசாரித்தால் அபூபக்கர் அவர்கள் என்ன செய்வார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லாமல், முகமது என்ற பெயரை சொன்னால் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புண்டு, குறைஷர்களுக்கு எப்படியாவது தெரிய வாய்ப்புண்டு. எனவே இடையில் பயணத்தில் யாராவது சந்தித்து நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டால் அபூபக்கர் தான் பதில் சொல்வார்கள். என்ன பதில் சொல்வார்கள்? நான் அபூபக்கர், இவர் எனக்கு வழிகாட்டக்கூடியவர் என்று ரசூலை பார்த்து சொல்வார்கள். ரசூலை சுட்டி காண்பித்து இவர் எனக்கு வழிகாட்டக்கூடியவர். மக்கள் என்ன யோசிப்பார்கள்? ஓஹோ, இவர் வழி நடத்தக்கூடிய ஒரு கைடு என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் அபூபக்கரோ என்ன யோசித்து சொல்கிறார் உள்ளத்திலே? எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவர், சொர்க்கத்தின் பாதையை காட்டக்கூடியவர், சத்திய பாதையை காட்டக்கூடியவர் என்று யோசித்து பதில் சொல்வார்கள். ஆனால் மக்கள் யோசிப்பார்கள், ஓஹோ, அபூபக்கர் என்பவர் பயணம் செய்தார்,
வழிகாட்டக்கூடியவர் ஒருவர் இருந்தார். எனவே இப்படி யாரிடத்திலும் பேசாமல் தவிர்த்தார்கள். அப்படி பேசினாலும் இப்படி ஏதாவது ஒரு சொல்லி அடையாளத்தை அறிமுகப்படுத்தாமல், தன்னை அறிமுகப்படுத்தாமல் இப்படி மாற்றி சொல்வார்கள். கவனமாக இருந்து. அதே போல்தான் கணித்திற்குரியவர்கள், இந்த சம்பவத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கொஞ்ச நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதுபுறம் கொஞ்ச நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடதுபுறம் சிறிது நேரம் என்று மாறி 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில் ஒட்டகத்திலே சவாரி செய்து செல்ல அபூபக்கர் அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள். அடிக்கடி திரும்பி திரும்பி பார்ப்பார்கள். ஏன்? யாராவது வந்து ரசூல் அவர்களை கொன்றுவிடக் கூடாது, ரசூல் அவர்கள் மீது அம்பு எரிந்துவிடக் கூடாது, அப்படி எரிந்தாலும் எனக்கு பட வேண்டும் என்கிற ஒரு கவலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை. எனவே கணித்திற்குரியவர்களே, ரசூல் அவர்கள் அபூபக்கரை ஹிஜ்ரத்துக்கு தோழராக தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் அந்த வாய்ப்பை அபூபக்கருக்கு கொடுத்தான் என்று சொன்னால், அபூபக்கர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த வாய்ப்பினை, இந்த பாக்கியத்தை உண்மையிலே நிறைவேற்றுகிறார், ஒரு பொறுப்பாக நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். எனவே ரசூல் அவர்களை யாரும் தாக்கிவிடக் கூடாது என்று சுத்தி சுத்தி வருவார்கள். அடிக்கடி திரும்பி திரும்பி பார்ப்பார்கள். இப்படி கணித்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத் பயணத்தை செய்து மதீனாவுக்கு முன்பு வரக்கூடிய குபா என்கிற இடத்தை அடைந்தார்கள். குபா என்கிற இடத்தை அடைந்த போது அந்த இடத்திலும் பல முஸ்லிம்கள் இருந்தார்கள், இஸ்லாத்தை தழுவிய மக்கள் இருந்தார்கள். அங்கு சென்ற பிறகு ஒரு பள்ளிவாசலை ஒரு இடத்தில் தொழுது ஒரு பள்ளிவாசலாக ஒரு இடத்தை உருவாக்கினார்கள். குபா என்கிற அந்த இடத்தில் தொழுது முதலாக ஒரு பள்ளிவாசல் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள் அங்கு இருந்தார்கள். அங்கு இருந்தபோதுதான், அங்கிருந்து சில தூரம்தான் மதீனா. அங்கு அந்த செய்தி போய் சேர்ந்தது. ரசூல் அவர்கள் நெருங்கி வந்து விட்டார், கூடிய சீக்கிரம் மதீனாவிற்கு வரப்போகிறார் என்கிற செய்தி மதீனாவில் சேர்ந்து விட்டது. அப்போ மதீனாவாசிகள் நினைச்சுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து சூரிய வெப்பம் அதிகரிக்கும் வரை, வெயில் அதிகரிக்கும் வரை, அந்த நேரம் வரை நினைச்சுவார்கள் மதீனாவின் வாசலில் நின்று காத்திருப்பார்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் என்று. நபி அவர்கள் வரப்போகிறார், நபி அவர்களை வரவேற்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குபாவிலிருந்து கிளம்பி செல்வதற்கு சற்று தாமதமானது. இவர்கள் 1 நாள் 2 நாள் என்று காத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி ரசூல் அவர்கள் மதீனாவை நெருங்கி வந்த அந்த நாள் மக்கள் எல்லோரும் காத்திருந்து வெயில் அதிகரித்த பிறகு வீடுகளில் நுழைந்து விட்டார்கள். அப்போது ஒரு யூதன் நபி அவர்களை வருவதாக கண்ட பிறகு, யாரோ பயணிகள் வருகிறார்கள் என்பதை பார்த்த பிறகு, இவர்தான் இவர்கள் எதிர்பார்த்த நபியாக இருக்கலாம் என்று உடனே இந்த யூதன் நினைச்சுகிறான், உங்களுடைய நபி வந்து விட்டார் என்று அறிவிக்க எல்லோரும் வீடுகளை விட்டு விரைந்தோடி வந்தார்கள் வாசலை நோக்கி. மதீனாவின் வாசலை நோக்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெல்கம் கூறினார்கள். கிட்டத்தட்ட சில அறிவிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது 500 பேர் ஒன்று திரண்டு, கிட்டத்தட்ட 500 பேர், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று 500 பேர் ஒன்று திரண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்குள் அழைத்து வந்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரே சப்தம், ஜாஅ நபியுல்லாஹ், ஜாஅ நபியுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார், அல்லாஹ்வின் நபி வந்து விட்டார். எங்கு பார்த்தாலும் இதே சத்தம். சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் யா முஹம்மத், யா ரசூலுல்லாஹ், முஹம்மதே, அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூல் அவர்களை பார்த்து சந்தோஷமாக சொன்னார்கள். பரா பின் ஆசிப், மதீனாவில் இருந்த சஹாபி, அன்சாரி சஹாபி, அவர்கள் சொல்கிறார், பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மா ரஅய்து அஹ்லல் மதீனத்தி ஃபரிஹு பிஷைஇன் ஃபர்ஹஹும் பிரசூலில்லாஹ், ரசூல் அவர்களுடைய வருகையில் எந்த அளவிற்கு மதீனாவாசிகள் சந்தோஷப்பட்டார்களோ அதைவிட பெரிய சந்தோஷத்தை மதீனாவாசிகள் மத்தியில் நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு சந்தோஷப்பட்டார்கள். சில அறிவிப்புகளில் பலவீனமான அறிவிப்பாக இருந்தாலும் இதை அறிவிக்கலாம், பிரச்சனை இல்லை. சில அறிவிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூல் அவர்கள் உள்ளே வந்தபோது மதீனாவாசிகள், அன்சார்கள் கவிதை பாடினார்கள். தொலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா. சனியத்தில் வதா என்பது மதீனாவுடைய வாசல், அங்கிருந்தால் உள்ளே வர வேண்டும். சனியத்துல் வதாவில் இருந்து ஒரு பிறை நம் மீது தோன்றியது, ஒரு பிறை நம் மீது உதித்தது
இந்த நேரத்தில் இந்த அழைப்பாளர் எந்த மார்க்கத்தை நோக்கி நம்மை அழைக்கிறாரோ இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்ததை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது நம் மீது கடமை என்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு கவிதை பாடி ரசூல் அவர்களை வர வைத்ததாகவும் சில பலவீனமான அறிவிப்புகளில் இந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. طلع البدر علينا من ثنية الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த அளவிற்கு இந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்மால் யோசித்து கூட பார்த்திருக்க முடியாது. நபி அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, மற்ற சஹாபா பெருமக்களும் சரி, இந்த காட்சியை பார்த்த பொழுது அவர்களுடைய சந்தோஷத்தின் உச்சி கட்டம் ஒரு கடைசி கட்டம் இருந்திருக்காது. மக்காவில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் சகித்து 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 இப்படிப்பட்ட ஒரு காட்சி. முஸ்லிம்களை வரவேற்கிறார்கள், நபி அவர்களை மக்கள் வரவேற்கிறார்கள் உற்சாகமாக சந்தோஷமாக என்று சொன்னால் எந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் சஹாபா பெருமக்களுக்கும் மதீனாவில் இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் இரண்டு கோத்திரக்காரர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஏனெனில் மக்காவிலிருந்து எத்தனையோ மக்கள் முஸ்லிம்கள் தன்னுடைய வீடெல்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் எங்கே தங்குவது? வெளியிலிருந்து வந்தவர்கள். இன்றும் நாம் பார்க்கிறோம், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்தால் அகதிகள், அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அனுமதி கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று பல பிரச்சனைகள் வரும். அனுமதி கொடுத்தால் எங்கு தங்க வைப்பது, என்ன ஏற்பாடு செய்வது, பல கேள்விகள். உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு சவால். வெளியூரிலிருந்து நிறைய பேர் வீடை விட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு சவால். எப்படி இதை சமாளிப்பது? எனவே இத்தகைய ஒரு சவாலை ரசூல் அவர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர் சஹாபா பெருமக்களுக்கும் மதீனாவுடைய உண்மையான குடிமகன்கள் மதீனா வாசிகளாகிய அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த கோத்திரக்காரர்களுக்கு மத்தியில் ரசூல் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். எப்படி ஏற்படுத்தினார்கள்? மக்காவில் இருந்து வந்த ஒரு சஹாபி முஹாஜிரை அழைத்து, இங்க மதீனா வாசிகளில் ஒரு சஹாபி அழைத்து சொல்வார்கள், இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் மாதிரி, சொந்த சகோதரர்கள் மாதிரி, உடன்பிறப்புகள் மாதிரி. எந்த வீட்டுக்கு சொன்னால் உங்களுடைய வீட்டில் தான் இவர் தங்குவார், சாப்பாடு அனைத்து ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்து தர வேண்டும். இப்படி இங்கிருந்து ஒரு சஹாபி, முஹாஜிரிலிருந்து ஒரு சஹாபி அழைத்து சகோதரத்துவத்தை ரசூல் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் சல்மான் ஃபார்சி, உதாரணத்திற்கு சொல்கிறேன், சல்மான் ஃபார்சி முஹாஜிர், இவருக்கு சகோதரனாக வந்தவர் யாரு? அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபுத்தர்தா அவுஸ் ஹஸ்ரஜ் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர், மதீனாவாசி. ஹிஜ்ரத் செய்து வந்த ஒருத்தர் சல்மான் ஃபார்சி, இரண்டு பேரையும் சகோதரனாக ரசூல் ஆக்கிவிட்டார்கள். இப்படி ரசூல் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்த இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரங்களை சார்ந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு இந்த முஹாஜிர் சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால், வீட்டில் தங்க இடம் கொடுத்தார்கள், அவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும். எந்த அளவிற்கு என்றால், தனக்குள்ள சொத்தில் பாதி சொத்தை அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு தன்னுடைய சகோதரருக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். பாதி சொத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இருவரும் சமமானவர்கள், நாங்கள் இருவரும் நம்முடைய சொத்திலே என்று சொல்வார்கள். எந்த அளவிற்கு என்றால், சில சஹாபா பெருமக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் யாருக்கு இருந்தார்களோ அதில் ஒரு மனைவிக்கு தலாகை கொடுத்துவிட்டு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவிற்கு கணித்திற்குரியவர்களை யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனா வாசிகள் முஹாஜிர் சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்தார்கள். இத்தகைய உதவிக்கான இரண்டாவது ஒரு உதாரணத்தை யாருமே பார்க்க முடியாது. எனவேதான் கணித்திருக்கிறவர்களே, அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சஹாபாக்கு உதவி செய்த சஹாபா பெருமக்களுக்கு அன்சார், உதவி செய்யக்கூடியவர்கள் என்கிற பட்டத்தை வழங்கினார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட புதிய பெயர் பட்டம் அன்சார் சஹாபாக்கள், உதவி செய்பவர்கள். அத்தகைய உதவியை முஹாஜிர் சஹாபாக்களுக்கு இவர்கள் செய்தார்கள் என்கிற காரணத்தினால் ரசூல் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அன்சார் சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள். யார் ரசூலா, என்னுடைய வீட்டில் வந்து தங்குங்கள்,
என்னுடைய வீட்டில் வந்து தங்குங்கள் என்று எல்லோரும் வந்து ரசூலிடத்தில் கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், என்னுடைய ஒட்டகம் எங்கு உட்காருமோ அங்கு இருக்கக்கூடிய வீட்டில் தான் நான் தங்குவேன், அருகில் உள்ள வீட்டில். அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அன்சாரி சஹாபி அபு அய்யூப், இவருடைய வீட்டில் வாசலிலே அந்த ஒட்டகம் போய் உட்கார்ந்தது. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அபு அய்யூபுடைய வீட்டில் நான் தங்குவேன் என்று. அபு அய்யூபுடைய வீட்டு 2 மாடி, கீழ்த்தளம் ஒன்று, மேல் தளம் ஒன்று, அந்த காலத்திலேயே. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் கீழே தங்க வைத்தார்கள். இவரும் இவருடைய மனைவியும் மேல் தளத்தில் இருந்தார்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலே. ஆனால் அப்புறமா பிறகு என்ன சொன்னார்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து, ஆஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே தங்கி இருக்க நாங்கள் மேலே சுத்த வேண்டுமா? இது ரசூலை அவமதிப்பு போல் தெரிகிறதே என்று சொல்லி பயந்து ரசூலிடத்தில் வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், தயவு செய்து நீங்கள் மேலே தங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் கீழே இருக்கிறோம். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேண்டாம், அடிக்கடி மக்கள் என்னிடத்தில் சந்திப்பதற்காக பேசுவதற்காக வருவார்கள், நீங்கள் கீழே இருந்து நான் மேலே இருந்தால் இடையூறாக இருக்கும், வேண்டாம், நான் கீழே இருக்கிறேன், பிரச்சனை இல்லை என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அங்கே தங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே 6 மாதங்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு 6 மாதங்கள் ரசூல் அவர்கள் இவருடைய வீட்டில் தங்கியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து ரசூல் அவர்கள் செய்த ஆரம்ப வேலை என்ன? முதலாக செய்த வேலை மஸ்ஜிது நபவியை கட்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி கட்டுவதற்காக ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை வாங்கினார்கள், காசு கொடுத்து வாங்கினார்கள். அந்த நிலம் 2 யத்தீம்களுக்கு, 2 அனாதைகளுக்கு சொந்தமான நிலமாக இருந்தது. அந்த 2 அனாதைகளும் பாருங்கள், யார் ரசூல் பள்ளிவாசலுக்காக இதை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ரசூல் சொன்னார்கள், இல்லை, காசை கொடுத்து தான் நான் வாங்குவேன். காசை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை சரிபடுத்தினார்கள், சமமாக்கினார்கள் சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து. பிறகு பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியுடைய கட்டுமான பணி ஆரம்பித்தது. அன்சார், முஹாஜிர் எல்லா சஹாபா பெருமக்களும் அந்த பணியில் ஈடுபட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூல் அவர்களும் சேர்ந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டார்கள். ரசூல் அவர்களும் சேர்ந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சி யோசித்து பாருங்கள். எல்லா முஸ்லிம்களும் இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசலை முறையாக கட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சி, அன்சார் சஹாபாக்கள் ஒரு பக்கம், முஹாஜிர் சஹாபா பெருமக்கள் ஒரு பக்கம் பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு, பிரார்த்தனை செய்தவாறு ஒரு கவிதையை பாடினார்கள். பொதுவாக ரசூல் அவர்கள் கவிதை பாட மாட்டார், ரசூலுக்கு கவிதை பாடவும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. இருந்தாலும் எப்பாவது ஒருமுறை இப்படிப்பட்ட வாசகங்களை ரசூல் அவர்கள் பயன்படுத்துவார், கவிதை மாதிரி. எனவே கவிதை மாதிரி இந்த பிரார்த்தனை ரசூல் அவர்கள் செய்கிறார். அல்லாஹும்ம இன்னஹு லா கைர இல்லா கைருல் ஆஹிரா ஃபன்சுரில் அன்சார வல் முஹாஜிரா. யா அல்லாஹ், ஆகிரத்துடைய நன்மையை தவிர வேறு எதுவும் நன்மை கிடையாது, இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே இந்த உலக வாழ்க்கையிலும் இந்த அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் உதவி செய்வாயாக என்று சொல்வார்கள். இந்த கவிதையை, இந்த பிரார்த்தனையை செய்த வண்ணம் மஸ்ஜிதின் பள்ளிவாசலின் கட்டுமான பணியில் ஈடுபட்டார்கள். ஆரம்பத்தில் பேரித்தம்பல தண்டுகளை கொண்டு அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது. பேரித்தம்பல மரத்தின் தண்டுகள் தான் பில்லர்கள், தூண்கள். பேரித்தம்பல மரத்தின் இலைகள் தான் ரூஃப். பிறகு 4 வருடங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செங்கல்களை கொண்டு, கற்களை கொண்டு பள்ளிவாசலை மறுபடியும் கட்டியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்த உடனேயே அன்சார், முஹாஜிர் சஹாபா பெருமக்களின் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். மேலும் பள்ளிவாசலை கட்டினார்கள். அப்போதுதான் ஒரு முழுமையாக ஒரு இஸ்லாமிய சமூகம் அங்கு உருவாக்கப்பட்டது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் என்னென்ன நடந்தது என்பதை அடுத்தடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ரசூலுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக ஆழமாக படித்து அதிலிருந்து படிப்பினைகள் பெறக்கூடிய வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.